வணக்கம், என் பேர் குருதேவ். எங்களோட வீடு காந்தி மார்க்கெட்டில் இருக்குது. நான் 12th முடிச்சுட்டு ரொம்ப நல்ல மார்க் வச்சுருந்தேன். ஒரு சீட்டு கூட கிடைக்கலையேன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறப்ப எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இது மாதிரி நான் மீட் பண்ணப்போ அவர் என்ன சொன்னார்னா, உனக்கு எந்த காலேஜில் சீட்டு வேணும் அப்படின்னு கேட்டார். நான் இது மாதிரி காலேஜ் நேம் சொன்னப்போ நான் ஒருத்தர்கிட்ட கூட்டு போகிறேன், அவர் உனக்கு கண்டிப்பாக உனக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு ஒரு சுத்தமாக நம்பிக்கையே இல்லை. அந்த டைமில் சரி நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டோம், நம்மளால் ட்ரை பண்ணி முடிஞ்ச வரைக்கும் முடியல, அவங்கள்ட்ட போவோம், ஏதாச்சும் ஒரு நன்மைகள் நமக்கு கிடைக்குதா அப்படின்னு சொல்லி நானும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இல்லாமல் தான் போனப்போ இது மாதிரி அவங்க கேட்டாங்க என்கிட்ட, நீ எந்த காலேஜ் ட்ரை பண்ணுன்னு சொல்லி என்கிட்ட கேட்டார். காலேஜ் நேமை சொன்னேன், பிஷப் கீப்பர் காலேஜில் ட்ரை பண்ணேன் அப்படின்னு நான் சொன்னேன். இந்த காலேஜ் தானா, உனக்கு என்ன படிக்கிற, என்ன டிபார்ட்மெண்ட் வேணும், என்ன குரூப் எடுத்திருக்க அப்படின்லாம் கேட்டார். நானும் பதில் சொன்னேன். ஒரு ஃபார்ம் மாதிரி எழுதி ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டாரு. இந்த லெட்டரை கொண்டு போய் நீ காலேஜில் கொடு, உடனே உனக்கு சீட்டு கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி சொன்னார். நானும் நம்பலை சுத்தமாக. சரி நம்ம கொடுத்து தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜில் போய் கொண்டு போய் கொடுத்தேன். நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. நம்ம இந்த காலேஜுக்கு தான் நம்ம இவ்வளோ நாளாக ட்ரை பண்ணோமா அப்படின்ற மாதிரி நமக்கு ஈஸியாக ஒரு சீட்டும் கொடுத்தது எனக்கு செம்ம ஹாப்பி. கம்ப்ளீட் பண்ணிட்டேன், கஷ்டப்பட்டு பிகாமும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இந்த காலேஜில். நீங்கள் கொடுத்த அந்த ஆப்பர்ச்சுனிட்டியால் மட்டும்தான் நான் இந்த பிகாம் டிகிரியை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ நான் எம்காமும் போட்டிருக்கேன். இதே மாதிரி படிச்சுட்டு இருக்க பசங்களுக்கு போய் நிற்கிறப்போ இல்லைன்னு சொல்லாமல் அவரால் முடிஞ்ச நல்ல உதவியை நிறையா பேர்த்துக்கு செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு. நான் பேசுகிறப்ப அவருன்னு இருப்பேன். யார் அவர்? எல்லா விதத்துலேயும் எல்லாருக்கும் உதவுற ஒரே எம்எல்ஏ. எஸ், அவர் தான் நம்ம அங்கிள் டாக்டர் எஸ் இனிகோ இருதயராஜ் எம்எல்ஏ. என்னோட ஓட்டு அவருக்கு தான். உங்களோட ஓட்டு?